வெற்றி வெற்றி வெற்றி. இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான்டா. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்டா மச்சான். தேங்க்ஸ். அப்படி என்ன ஸ்பெஷலான ஐட்டம்? சென்டர்ல பாடி ஸ்ப்ரேயா? இங்கே கொஞ்சம் அடி. டேடே வேணாடா. வேணாம். அது கேளு. அவன் தான் தெரியாம கேட்டானா, நீ எதுக்குடா? டேய் உன் சட்டையில் இருப்புடா. என்னடா இது? ஒரு வகையான ஆசிட். ஈரமா இருக்கும்போது தீ பிடிக்காது, ஈரம் காஞ்சதும் தீ பிடிக்கும். பரவாயில்லையே, சாருக்கு குடும்ப பொறுப்பெல்லாம் வந்திருக்கு. வீட்டு வேலையெல்லாம் செய்யறப்பல இருக்கு. இல்ல, நேற்று அம்மா சொன்னாங்க வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாயிடுச்சுன்னு. அதான் மருந்து அடிக்கிறேன். ஒரு நிமிஷம், இதை மேலே வச்சிடுறேன். தேங்க்ஸ். இட்ஸ் மை டியூட்டி. அண்ணி. என்னன்னு கூப்பிட்ட? அண்ணினா? தயவு செஞ்சு அந்த புனிதமான வார்த்தைய உன் வாயால சொல்லாத. என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா கூட நான் கோச்சிக்க மாட்டேன். என்ன வேணும்? சாரி, இந்த வேலை எனக்கு புதுசு இல்லையா, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கப் காஃபி போட்டு தர முடியுமா? அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு காஃபி சாப்பிட்டு போன்னு சொன்னேன். என் வாழ்க்கையே மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு காஃபி கேட்குறேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். வெளியே போய் உட்காந்துரு, போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. இத வந்துட்டீங்க. காஃபி. காஃபியா? உங்க அண்ணன் கூப்பிட்டது காதுல வேலை. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்து போட்டு தரேன். மாதவி வந்துட்டேங்க. என்னங்க? தலைவலி மாத்திரங்க. அங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் இருக்கு. இல்ல, நீ வந்து எடுத்து கொடு வா. சரிங்க. மாதவி ஒரே ஹெட்டேக்கா இருக்கு. மாத்திரங்க தானே எங்க போச்சு? அங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தாங்க இருக்கு. இருங்க, நானே எடுத்து தரேன். இல்ல, இங்க இருக்கிறது ஏன் மாத்தி வைக்கிற நீ? இங்க இருந்து எங்க போச்சு? இருக்கா? இங்க தான இருக்கு. ஓ, மாதவி நெருப்பு. நெருப்பு. என்னங்க? என்ன பண்றீங்க? என்ன இப்படி எதிர்பார்க்கல? இல்ல. இல்லையா? வேற எப்படி எதிர்பார்த்த? இல்ல, காஃபி போட்டு தரேன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் கூப்பிட வந்தேன். ஏன் இந்த பாட்டு பிடிக்கலையா? முகம் ஒரு மாதிரியா மாறுது. பிடிச்சிருக்கும். நீ எதிர்பார்த்த மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருந்தான். என்ன பண்றது? சம்டைம் நாம எதிர்பார்க்கிற கிளைமேக்ஸ் வராம மாறுதுல்ல, அந்த மாதிரி தான். இப்போ தலைவலி கொஞ்சம் அதிகமா இருக்குமே. மனசை போட்டு குழப்பிக்காம போய் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். கீரை கீரை கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, மணத்தக்காளி கீரை, கீரை கீரைமா. கீரை வாங்கலையாமா?
கட்டு கட்டு கீரை கட்டு கச்சிதமா ஓர வாசு பொம்மா. தொடப்ப கட்ட பீ பீ பிஞ்சிடும் போடா சுப்பையா. என்ன போன்னு சொல்லிக்கிட்டு இவ போய்கிட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியலையே. கடைசி ஒரு முறை ட்ரை பண்ணுவோம். போய் வா நதியலையே நாளைக்கும் காய் கொண்டு வா. போடா உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க. ஏன் அந்த கைக்கு பதிலா உன் மூஞ்ச வைக்க வேண்டியது தானே? மாதவி, இந்த மாங்காய் சாப்பிடாத, ரொம்ப புளிப்பா இருக்கு. இதோ இது நல்லா டேஸ்டா இருக்கும், நான் அறுத்து தரேன். வேண்டாம் அத்தை, இதுவே நல்லா இருக்கு, ருசியா இருக்கு. ருசியாவா இருக்கு? எங்க எவ்வளவு புளிப்பா இருக்கு, இது எப்படி சாப்பிடுற நீ? வெரி குட். ஏமா இந்த நல்ல விஷயத்தை ஏன் முதலே சொல்லல? பயமா இருந்துச்சு அத்தை. ஜோசியர் 6 மாசம் கழிச்சு தான் முதலிரவு வைக்கணும்னு சொன்னாரு. அது வரைக்கும் விரதம் இருக்க சொன்னாரு. எதிர்பாராம நடந்து போச்சு. சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு தான் சொல்லல. நல்ல பொண்ணுமா நீ, சந்தோஷப்படுற விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு நான் திட்ட போறேன்? எனக்கு கூட இப்படியெல்லாம் நடந்திருக்கு. என்ன அத்தை இது? எனக்கு வெக்கமா இருக்கு. என்னடி இது, புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு ஓடி வர? என்ன விஷயம்? கர்ப்பம். எப்படியோ ஆண்டவன் கடைசியில என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டா. என்ன சொல்றீங்க? பொண்ணு பிறக்க போகுதுல்ல. ஐயா, ஆசையை பாருங்க. மருமக மாங்காய் கடிக்கிறத பார்த்துட்டு சொன்னா நீங்க அடி பாவி, இத முதல்ல சொல்ல மாட்டியா? எஸ். என்னங்க இதெல்லாம்? மாங்காய்கள். ஐயோ அதை கேட்கல, எதுக்கு மூட்டையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இத பாரு, என் மருமக எப்பெல்லாம் மாங்காய் சாப்பிடணும் ஆசைப்படுறாளோ அப்பெல்லாம் வீட்டுல மாங்காய் இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு மாங்காய்கள். ஒரு நாளைக்கு ஒரு மாங்காய்னா கூட 4 நாளைக்கு 4 மாங்காய் தானே சாப்பிட முடியும். என்ன சொல்றேன்னு புரியலையே. எல்லா காயும் பழுத்து போயிடும்ல. ஓ, இது கூட உங்களுக்கு புரியலையா? இதோ பாரு, இதோ பாரு, எனக்கு சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. என் மருமக எல்லா மாங்காய்களையும் சாப்பிட போறான். நீ சுமாரு. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? வாடா வா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சந்தோஷமான விஷயம் தான். நாங்க 2 பேரும் தாத்தா பாட்டி ஆக போறோம். நீ சித்தப்பூ ஆக போற. என்னடா சித்தப்பூ ஆப்புறனா ஆடி போய் நிக்கிற? ஏய், இனிமேலாவது வெளியில சுத்தாம பிறக்க போற குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா செலக்ட் பண்ணு. முதல்ல குழந்தை பிறக்கட்டும். என்னடா சொல்ற? இல்லம்மா, குழந்தை பிறந்த பிறகு தானே தெரியும் ஆனா பண்ணானு. அதான் சொன்னேன். அதுவும் சரிதான். கடைசியில அவ தான் கைவரிசையை காட்டிட்டாடா. அவ கர்ப்பமாயிட்டா. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? யாரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்? இதுக்காக நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். என்னோட சுகத்தை இழந்து, பிசினஸை இழந்து இங்க தேவடு காத்துக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன், அழிக்காம விட மாட்டேன். அவ கர்ப்பத்தை அழிக்காம விட மாட்டேன்.